இந்த வீடியோ வந்து உன் ஃப்ரெண்டு ஜட்டியே போடாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நேராக வாங்க, நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஆன்லைனில் ஆர்டரும் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஆர்டரும் வாங்கிக்கிங்க. ஜட்டியே போடாத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜட்டி வாங்கி கொடுன்னு சொன்னல, அந்த 500 3 பீஸ் கொடு மச்சான். ஒன்றா சைஸ்ரா சொல்கிறேன், வாங்கி போய் கொடு. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பேண்ட்டே போடாத உன் நண்பர் யாருன்னா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ ரீச் ஆகுதுமா. எங்கள் மாமியார் கழுத்து இந்த சட்டை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டாங்க. யார் அவங்க? என் பையனை. உங்கள் அப்பாவே இல்லை, உங்கள் வீணா வந்து இங்கே சாப்பாட்டுக்கு வந்துருக்கு. அதனால தான் இந்த சட்டை கடையை வச்சுதே முதல் காரணமே. வயசு பொண்ணை தனியாக விட்டு போகிறேன், என் பொண்ணு இந்த ஊரில் எப்படி வாழுமோ அப்படின்னு நினச்சாங்க. அப்போது ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, உழைச்சா மேலே வந்துடலாம்லன்னு அப்போ ஒரு வேலைக்கு போனேன். அப்போ ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து ஷாம் காமனில் வேலைக்கு போகல 5 ரூபா ஒரு நாளைக்கா? ஆமாம். உங்களுக்கு எதுவும் ஆசை இல்லையா இந்த மாதிரி ஏதாவது இந்த நகை வாங்கணும் இல்லை இந்த புடவை வாங்கணும், தனக்குன்னு வாங்கிக்கணும் எந்த ஆசையும் இல்லையா? எனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லை. கடையில் 4 பசங்க நானே இல்லாட்டாலும் கடை பசங்களே திறமையாக இருந்து 350 ரூபாய் விட கம்மியாக போட்டு 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்ம ஒரு சட்டை எடுக்க எவ்வளோ ஃபீல் பண்ணமோ, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்களா உங்கள் பையனை? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இந்த கமாண்டர் ட்ரெஸ்ஸில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிஎம் வந்து மீட்டிங் போட்டு பேசுன்னு சொன்னார். இதுக்கப்புறம் வந்து உங்கள் புள்ள கிடையாது, இது பாண்டிச்சேரியோட புள்ள. நம்ம சென்னையிலே இருக்கிற கலாட்டா மீடியா வந்து நம்ம ஆயா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நான் ஆயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து வீடியோ எடுத்துன்னு போகிறாங்க. கலாட்டா மீடியா சேனலை வந்து ஃபாலோ கொடுங்க, அதில் வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நீங்க வந்து இப்ப இந்த பேண்டே போடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பேண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னா ஜென்ஸுக்கு யாரும் அதிகமாக ஜட்டி போட மாட்டேன், தப்பா நினைக்காதீங்க. அதிகமாக வந்து பட்டுன்னு வந்து எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு டியூட்டி விட்டு வர்றாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் குளிப்பாங்க. உடனே மச்சான் எங்கே இருக்கிறேன்னு கால் பண்ணுவாங்க, இதை வரண்டான்னு சொல்லிட்டு பேண்ட்டை மட்டும். ஏன்னா அதனால் சொல்கிறேன், அது வந்து ஜட்டியே போடாத அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோ நிறைய ரீச் ஆகிடுச்சு. ஆமாம், எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஷேர் பண்ணி நான் ஒரு 10 பாக்ஸ் வச்சு அது எல்லாமே காலி ஆச்சு. பாட்டி நீ சொன்னல ஜட்டியே போடாத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜட்டி வாங்கி கொடுன்னு சொன்னல, அந்த 500 ரூபா 3 பீஸ் கொடு மச்சான். ஒன்றா சைஸ்ரா சொல்கிறேன், வாங்கி போய் கொடு. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஒரு சிரிப்பாக இருக்குது. நம்ம வந்து கடைனா ஒரு நம்ம கடை ஓனர் மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் யார் சொல்றது? இது இப்படிலாம் போடலான்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? பையன் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பையனுக்கு தான் பையனோட இது புரிஞ்சிருக்கு. அது சொன்னதுலேருந்து புள்ள வந்து டியூட்டியில் இருப்பான தொல்லை கொடுக்கூடாதுன்னு பேண்ட்டு. நிறைய பேர் பேண்ட் போட மாட்டாங்க, லுங்கி தான் கட்டுவாங்க. அதனால வந்து பேண்ட்டே போடாத உன் நண்பர் யாருன்னா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ ரீச் ஆகுதுமா, ஷேர் பண்றாங்க. ஆமா, நிறைய பேர். ஏன்னா அது மாதிரி இருக்கிறாங்க பல இருக்குது. அது நிறைய பேர் கனெக்ட் ஆகுது நீங்க சொல்றது. ஆமா, நிறைய பேருக்கு ஷூட் ஆகுது வார்த்தை. இப்ப நான் பேசுறேன் இல்லம்மா, இந்த சைஸ் சட்டை குண்டாகிற உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, மச்சான் உனக்கு தான் குண்டாகிற, இந்த புடி தள்ளு அப்படின்னு ஷேர் போட்டுக்கினே இருக்குதுங்க. ஆயா நீ பேசுகிற எப்படின்னா, நீங்கள் பேசுறது மனசில் எது இல்லாமல் ஒரு பேசுறதுலாம் நல்லா இருக்குது. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. சரி, இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம்ல, இப்போ இந்த விஷயத்த வந்து எப்படி உங்கள் பேஜில் எப்படி போடுவீங்க? இதையும் சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணுங்கன்னா எப்படி சொல்வீங்க? நம்ம சென்னையிலே இருக்கிற கலாட்டா மீடியா வந்து நம்ம ஆயா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நான் ஆயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து வீடியோ எடுத்துன்னு போகிறாங்க. கலாட்டா மீடியா சேனலை வந்து ஃபாலோ கொடுங்க. அந்த ஆயா வந்து அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கிறேன், அதில் வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சூப்பர், அவ்வளோதான். பாருங்க இந்த வீடியோ எவ்வளோ மில்லியன் போகுதுன்னு பாருங்க. அதுதான் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாருக்குள்ளே சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை வயசு பொண்ணு விட்டுட்டு போகிற. எங்கள் அம்மாவுடைய இது அதுதான், வயசு பொண்ணை தனியாக விட்டு போகிறேன், என் பொண்ணு இந்த ஊரில் எப்படி வாழுமோ அப்படின்னு நினச்சாங்க. அப்போது ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, உழைச்சா மேலே வந்துடலாம்லன்னு அப்போ ஒரு வேலைக்கு போனேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா குழந்தை பிறந்துச்சு. உடனே குழந்தைக்காக நம்ம வாழணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது ஊனமாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கினேன். ஒரு தடவை தானாக இது சுனாமியே வந்துச்சு, என்னால் 2 பசங்களை வச்சுன்னு ஓடவே முடியல.
அப்போ வந்து காலாப்பட்டு பாலம் கட்டுறோம். அப்போ வந்து தம்பி ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சுனாமி வருது. அப்போ வந்து 8:30க்கெல்லாம் போய் இறங்கிட்டோம். அங்கே ஒரு ஹோட்டலில் ஆப்பெல்லாம் சுடுவாங்க. காசு கொடுத்து ஆப்பம் வாங்கிற சொன்ன பாரு. இந்த பையன் அப்படியே ஓடிச்சு. இவங்கெல்லாம் கத்திக்கின்னு ஓடியாந்தாங்க 9 மணிக்கெலாம். சிவபாலா பாரதின்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு பாரதின்னா பிடிக்கும். எங்கள் பையன் பேர் சிவபாலன் தான். அவங்க அப்பா பேர் ஜெயபாலன் வர்றதுனால நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால வந்து பாரதின்னு கூப்பிடுவேன். எங்கள் சின்ன பையனுக்கு அந்த அந்த பேர் வாயில் வராது. இந்த பாரதின்றது கூப்பிடும். எப்பா நீ ஓடி போடி நானும் என் தம்பி நான் இங்கே போகிறேன், நீ யாருன்னா ஓரம் கூட போய் படித்து பெரிய ஆளாக போயிடுப்பா அப்படின்னு. அது போய் மோட்டு மேலே போய் நின்று என்னால் நடக்கவே முடியாத ஓடி போய் 4 மணி வரைக்கும் அந்த ஒரு யூனிவர்சிட்டி மேலே வச்சிருந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெளியே விட்ட பிற்பாடு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். சுனாமி வந்தப்ப நீங்க அந்த அந்த இடத்துல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்தேன். அளவு மாரி வந்துச்சு. அப்போ நானே அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நீ படித்து ஒரு வேலைக்கு போயிடு, நீ ஆம்பளை பிள்ளை எங்கே வேணாலும் தங்கி கூட நீ படி, அந்த ஒரு கருத்து சொன்ன ஞாபகம் இருக்குது. சுனாமி ஒரு டைம்ல கூட சொன்னாங்க. ஆமாம், 10th 405 மார்க் எடுத்தான். வஉசி ஸ்கூலில் படிக்கணும். நான் தமிழ் மீடியமே படிக்க வச்சனால அவனுக்கு இங்கிலீஷ் சரியாக வரல. அப்புறம் வில்லியனூர் விவேகானந்தா ஸ்கூலில் போய் படித்தான். அதுக்கப்புறம் வந்து அது மாகி காரைக்கால் யானம் அப்படிலாம் கிடச்சிது. அம்மாவை தனியாக நம்ம பிள்ளைய தனியாக விட்டா ஹாஸ்டலில் போனால் சில பிரச்சனைகள்லாம் பிள்ளைங்க சந்திக்கணும்னு சொல்லிக்கின்லாம் இருந்தாங்க. வேலைக்கு போகிற இடத்துல சொல்லுவாங்க. அதனால் வந்து பிரிஸ்டிக் காலேஜில் படிக்க வச்சு அதுலேயும் 9.2% மார்க்கு அந்த யூனிவர்சிட்டியில். அதோட வந்தார். மறுபடியும் மணக்குள விநாயகர் காலேஜில் எம்இ பண்ண போகிறேன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு படிக்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்து தான். இப்போ என்ன பிடெக் படிச்சிருக்காங்களா? ஆமாம், பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்லேயே போயிட்டார் இந்த பிசியில். அதுக்கப்புறம் யூடிசி போட்டார் போகல. இப்போ எஸ்ஐயில் ஒரு 2 மார்க்கு 106 மார்க்குன்னா 107 108 தான் உள்ளார போச்சு. அதில் இப்போ எனக்கு ஒரு ஆசை, தம்பி ஒரு எஸ்ஐ ஆகி கண்டிப்பா நடக்கும். இந்த யார் என் பிள்ளைக்கு எங்கள் மாமியார் கழுத்து இந்த சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டாங்க. யார் அவங்க? என் பையனை இந்தா போ, உங்கள் அப்பாவே இல்லை, உங்கள் வீணா வந்து இங்கே சாப்பாட்டுக்கு வந்துருக்குறது. அதனால தான் இந்த சட்டை கடையை வச்சுதே முதல் காரணமே. எந்த ஒரு சட்டை புள்ள போடுறதுக்கு கஷ்டப்பட்டானோ எங்களை மாதிரி சின்ன சின்ன விவசாயம் இது மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து பயனடையிட்டோன்னு தான் பேசி கலந்து தான் இந்த முடிவு எடுத்தது. ஸ்டார்டிங் சட்டை வாங்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? சம்பளம் போடுறாங்கல்ல, அந்த சம்பளத்தில் வர்ற காசில் அப்படியே முதல் வைப்பான். இப்போ அவனுக்கு என்ன சம்பளம் பிடிப்பெல்லாம் போக மீதி வருதுல்ல மேடம், அது அப்படியே அதுமாரி ஒரு ஆம்பளை புள்ள நினச்சா எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். அது வளர்க்குற விதமும் இருக்குது, அது நடந்துக்கிற முறையும் இருக்குது. அதுதான் என்னோட இந்த 54 வயசில் அவர் ஏமாற்றிட்டாருன்னா அந்த ஃபீலே கிடையாதுங்க எனக்கு. எனக்கு அந்த மாரி இல்லை. காலையில் வேலைக்கு வருவேன், நான் அப்போ சூஸ் பண்ணேன். ரெகுலராக யார் சம்பளம் கொடுக்குறாங்க, காலையில் போனால் சாயந்தரம் யார் காசு தராங்க. அப்போ பார்த்ததில்ல கொளுத்து வேலை மட்டும்தான் அது மாதிரி இருந்துச்சு. அந்த வேலையை வந்து நிறைய பேர் வந்து தவறாலாம் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு பசி ஆத்துச்சு, என் பிள்ளைக்கு பால் வாங்க ஆத்துச்சு. 4 பேர் அறிமுகம் இல்லாட்டாலும் ஒரு செம்ம தூக்கி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வெயில் எவ்வளோ இருந்தாலும் நான் அதை தாக்கு பிடிச்சி செஞ்சுருவோம்மா. கஷ்டமாக இருக்குல்ல வெயிட்டு தூக்குறது. அது தெரியும். சாயந்தரம் ஆனால் அந்த காசு கிடைக்குதுல்ல, சாயந்தரம் ஆனால் அந்த காசு இருக்குது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி போவோம்ல. அப்போ ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஷாம் காமனில் வேலைக்கு போகல 5 ரூபா ஒரு நாளைக்கா? ஆமாம், அப்போல்லாம் வந்து எனக்கு 16 வயசு. அண்ணா நகர் கல்லூரில் வந்து வெல்வெட் ஷாம்பில் வேலை செஞ்சேன். இப்போ வந்து கொளுத்து வேலைக்கு போகல 12 ரூபா 50 காசுக்கு போனேன். தம்பிக்காக அவனுக்கு படிக்க வைக்கணும். அப்போ தான் ஸ்டார்டிங்கே. இந்த கொளுத்து வேலை கஷ்டம்லாம் என்னன்னே தெரியாது. பிறந்த வீட்டில் அப்படி வச்சுருந்தாங்க. இங்கேன்னு வந்த பிற்பாடு நமக்கு சாட்டையான்னு கேட்க ஆள் கிடையாது. அதனால் புள்ள படிக்க வைக்கணும், ஆம்பளை புள்ள படிக்க வச்சா ஒரு திறமையாக ஒன்று ஆகிடும், படிப்பு இருந்தால் அது குடும்பத்தையே அது பார்த்துன்னு போய்ட்டுன்னு தான் நம்மளால் முட்டி முதி நீ படி, நான் என்னால் முடிகிற வரைக்கும் உன்னை வேலைக்கு அனுப்பாத படிக்க வைக்கிறேன் அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், படிக்க வைக்க முடியாதவங்க, சட்டை எடுக்க முடியாதவங்களாம் வந்து கொடுங்க, நான் சட்டை தரேன்னு தான் சொல்கிறேன். காலேஜுக்கு போகணும், சட்டை வேணும்னா நான் ஃப்ரீயாக தரேன்னு தான் சொல்கிறேன். லைஃப் எவ்வளோ மாறி இருக்குல்ல, ஒரு காலத்தில் சட்டையே எடுக்க முடியாமல். ஆமாங்க, தீபாவளி வரும், கடைசி கஸ்டமரை நானாக தான் இருப்பேன், நானும் என் பிள்ளையாக தான் இருப்பேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாமே காலி ஆயிடுச்சு, பார்த்ததெல்லாம் காலி ஆயிடுச்சின்னு சொல்லுவான். இருக்குது நமக்கு கடவுள் இதாங்க. ஆனால் அவனும் அதுமாரி இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்குவான். நம்ம என்ன போனோமா அந்த நேரத்தில் கம்மியான ப்ரைஸு பாண்டிச்சேரி உள்ளார ஒரு சந்தில் இட்டு போவான். அது இது மாதிரி தான் இருக்கும் அது. அப்போ அவனுக்கு என்ன மனசில் தோணுச்சின்னு தெரியல, அதனால ரெடி பண்ணி வச்சு பசங்க சொல்லுங்கள் கடையில், அம்மா ஆனால் அந்தமாரி இந்த ஸ்டாக்லாம் போயிடுச்சுண்ணா இதை போடுங்கண்ணா
அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாரி போட்டு விட்ருவோம். நாம் சொல்ல வேண்டிய வேலையில் அதே வரும். இந்த பாருங்க ஸ்டாக் இப்போ காலேஜ் ஆரம்பிக்க போகிறாங்கல்ல, அதுக்காக இது எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கிறேன். இப்போ குடோன் மேலே இருக்குது, கீழே வந்து சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது இருக்குது, மேலே வந்து ஸ்டாக் இருக்குது, அங்கேயும் நிறையா ஸ்டாக் இருக்குது. சூப்பர்மா. நம்ம கிடைச்ச லாபத்தை வந்து வீண் வழியில் செலவு பண்ணாது துணியிலே போடுறதுனால தான் நமக்கு இது இவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு. நம்ம கிடைச்ச லாபத்தை ஆடம்பர செலவு அது இது பண்ணணும்னு வச்சிங்களா, அது வந்து நமக்கு. உங்களுக்குன்னு எதுவும் ஆசை இல்லையா இந்த மாதிரி ஏதாவது இந்த நகை வாங்கணும் இல்லை இந்த புடவை வாங்கணும், தனக்குன்னு வாங்கிக்கணும் எந்த ஆசையும் இல்லையா? எனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லை. ஏன்னா நான் அது மாதிரி வளர்ந்துட்டேன். சின்ன வயசில் ஒரு அப்பா இல்லாத ஒரு அம்மா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா காலம் ஆகிட்டாங்க. அண்ணன் கூட இருந்தேன். வெளியிலே நம்ம ஒரு கிராமம் தான், தவளவு போன்ற ஒரு காசாந்திட்டுன்ற கிராமத்தில் பிறந்து தான். பையனுக்காக தான் நான் வெளியே வேலைக்கு போனதே, தம்பிக்காக தான் வேலைக்கு வந்தது. அது வரைக்கும் வீட்டிலே இருந்து பார்த்துக்கின்னு போனுக்கின்னு இப்போ வேலைக்கு போவான், கம்பெனிக்கு போவான். இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்ட ஒரு கம்பெனிக்கு போகிறாங்களா, அதை மாதிரி தான் போனேன். அம்மா எடுத்த உடனே ஒரு ஃபீல் அப்பயே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம அம்மா வந்து நம்ம பொண்ணு எப்படி கஷ்டப்படுமோன்னு நினச்சது இல்லை. அது இப்போ இந்த லட்சுமி அம்மான்றது எங்கள் அம்மா பேர் லட்சுமி தான். அது உங்களுக்கு அப்படி அம்மா நம்ம அம்மா வந்து உயிரோட இல்லாட்டாலும் நம்ம அம்மா சொன்ன வார்த்தையை இன்னமும் நான் நெஞ்சில் வச்சிருக்கிறேங்க. எனக்குன்னு எந்த ஆசை இல்லை. எனக்குன்னு என்ன தெரியுமா, ஒரு தம்பி வந்து ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி அதுங்க வந்து பேரம் பேத்தின்னு ஆயான்னு கொஞ்சக்குள்ளே ஒரு ஃப்ரீ பிளாட்டோ ஒரு சங்கடமான இடத்துல விட்டு போகக்கூடாது. நாமளும் அதுக்கு கொஞ்சம் உழைச்சி கொடுத்தோம்னா அது ஒரு இடம் ஃப்ரீயாக வாங்கி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்க்கை பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். கடை பசங்களும் அதுமாரி ஒழுக்கமாக இருக்கணும். அந்த கடையில் வேலை செஞ்சேன், படிச்சுக்கினே வேலை செஞ்சேன், நல்லா பார்த்துக்கினாங்கன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வேணும். மற்றபடி எனக்கு எந்த ஆசையும் இல்லைப்பா. அந்த காரில் வரணும், அதில் போகணும், அந்த எண்ணமே நமக்கு இல்லை. உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்களா உங்கள் பையனை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் அந்த கமாண்டர் ட்ரெஸ்ஸில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிஎம் வந்து மீட்டிங் போட்டு பேசுன்னு சொன்னார். இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து உங்கள் பிள்ளை கிடையாது, இது பாண்டிச்சேரியோட பிள்ளை, அவங்க வந்து கஷ்டமாக டியூட்டி பார்ப்பாங்க, நீங்கள் தான் வந்து சந்தோஷமாக படுத்தணும், கஷ்டமாக வருவாங்க, ஏன்னா ஆமாம் பேஸ் பண்ணிக்கணும்னு அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் யோசிப்போம்மா. அதனால் வந்து அவனே கேட்காம ஒரு கடை வச்சு விட்டான்னா இதையே நான் அப்போ மெயின்டைன் பண்ணிக்கும். அவனுக்கு சரக்கு போட்டு விட்ருவான், பிள்ளைங்க இருக்குது, என்ன தேவையோ அவனுக்கு டைம் கிடைக்கல. வந்து இப்போ எனக்கு என்ன பெரிய ஆசைனா, நம்ம பிள்ளை ஒரு ரீச் ஆகி ஒரு அளவு போய் உக்காந்துச்சு ஒரு அதிகாரியாக போயிட்டா எனக்கு ஒரு எந்த ஒரு இது இல்லை. யூடிசிலாம் கூட எழுதுப்பான்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு கமாண்டாவில் இருக்கிறான், கன்று வச்சு நிற்கக்குள்ளே கஷ்டமாக தெரியும். பிள்ளை அந்த நேரமும் கன்று வச்சு நிற்கக்குள்ளே எப்படி படிக்க வச்சா இன்றைக்கி வந்து இது மாதிரி நிற்கிது. ஏன்னா ஒரு போலீஸ் வேலை ஒரு ஆர்மிலாம் வந்து பாசன்றதே இருக்கக்கூடாது. அவங்க டியூட்டினா டியூட்டி கரெக்டாக இருக்கணும்ல. உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டமா சொல்லுவாங்களா, கை வலிக்கும் அதெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க? கையெல்லாம் நரம்புலாம் ஈத்து தான் இருக்கும், கால் நரம்புலாம் அப்போல்லாம் அப்படி இருக்காது. ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து அவன் கமாண்டாவில் வந்து இந்த எல்லாம் போடுறாங்களா அதெல்லாம் கூட ட்ரைனிங் போயிட்டு வந்தான். அவங்களே இட்டுன்னு போவாங்க. இப்போ ஒரு போஸ்டிங் போயிடுப்பான்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நடக்குமா? உங்க வாய் முகூர்த்தத்துக்கே கூடி சீக்கிரம் நடக்கும். நான் என்னோட ஆசை என்ன தெரியுமா, என்னோட ஆசையே ஒரு கடையை வச்சு கடையில் 4 பசங்க நானே இல்லாட்டாலும் கடை பசங்களை திறமையாக இருந்து 350 ரூபாய் விட கம்மியாக போட்டு 4 பேருக்கு நல்லதை செய்யணும். நம்ம ஒரு சட்டை எடுக்க எவ்வளோ ஃபீல் பண்ணமோ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி. இது பெங்களூர்லேருந்து ஒரு 25 பேர் வந்தாங்க. ஐயா நீங்கள் இது மாதிரி கண்டன்ஸாக போடவே போடாது, இதை மாதிரி நீங்கள் நார்மலாகவே பேசியே போடுங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து பேச்சு திறமை இருக்குது, நீங்கள் பேசுகிற திறமை இருக்க வச்சு நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் கண்டன்ஸாக போடாதீங்க, அப்படி இது மாதிரி வந்துருக்கு இது போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பேண்ட்டே போடாத உன் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஜட்டியே போடாத உன் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். 10 பாக்ஸ் காலி ஆயிடுத்துமா. ஆமா, இப்ப அந்த டிஷர்ட் வந்து அந்த மெஸ்ஸின்னு தான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ. அது என்னமோ மெஸ்ஸின்னு சொல்றாங்கம்மா, அர்ஜென்டினா மெஸ்ஸி, அது வந்து அது போடு பாட்டி இன்னும் ட்ரெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. அவங்களே என்னை பேச விட்டு எதிர்க்கே இருந்தாங்க, அவங்களே வீடியோ எடுத்துன்னு போனாங்க. ஆனால் நம்ம இதில் போட வேணான்ட்டாங்க. அர்ஜென்டினா மெஸ்ஸின்னு போடுமா, ரொனால்டுன்னு எனக்கு வராது, ரொனால்டுன்னு தான் வரும். ஆமா, இது என் வாயில வர்றது வச்சு போட்ட மாதிரி அது ரீச் ஆயிட்டு இருக்கு. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.